கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் 383 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களை பார்க்க போறோம். நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் 076/2024 ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 383 ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி கார்மியா பிளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல்ல யாரேனும் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு கீழே கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏ போர்டு 5, பி போர்டு 7 அண்டு சி போர்டு 8. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா எதிர்பார்த்த நம்பர் ஏ போர்டு 7, பி போர்டு 7, சி போர்டு 8க்கு 8 அப்படி இறங்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஏ போர்டு 7க்கு பதிலாக இங்கே 5 இறங்கிருச்சுங்க. அதாவது 5 இங்கே 5 இறங்கிருச்சு. ஓகேங்களா? பி போர்டு 7 கரெக்டாக இறங்கிருக்கு. சி போர்டு 8 நம்ம தேர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதில் தேர்ட் ஆப்ஷனாக நம்ம சி போர்டு 8 கொடுத்துருந்தோம். பார்த்தா சி போர்டு 8 கரெக்டாக உள்ள வந்துருச்சு. இந்த பிசி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வந்துருச்சுங்க. இதில் அடுத்து நம்ம மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது 2, 5, 7 இப்படி எடுத்துருக்கோம். மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். ஓகேங்களா? இது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங். இதில் 2க்கு பதில் 8 வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான வின்னு தாங்க. அதாவது பாக்ஸாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 5, 7, 8 இந்த 5, 7, 8மே அப்படியே சும்மா தட்டி தூக்கி இருந்திருக்கோம் நண்பர்களே. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம ஆல் போர்டில் மினிமம் ஒரு போர்டு பாஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா 2 போர்டு பாஸ் ஆகும். ஆல் போர்டும் பாஸ் ஆகிறதுக்கான வின்னிங்கும் இருக்குது. ஆனால் மினி குறைஞ்சது ஒரு போர்டாவது எப்பயாவது பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஆல் போர்டில் நமக்கு 7 வின்னிங், அதாவது பி போர்டு. ஓகேங்களா? பி போர்டு வின்னிங்கு. ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம ட்ரை பண்ணது 7, 7 ஹைலைட்டாக 5, 1 இதை தான் நம்ம ட்ரை பண்ணோம். பட் ஆனால் இதில் ஒரு 7 எடுத்து இதில் 8 வச்சுட்டான், இதில் 1 எடுத்துட்டு இதில் 7 வச்சுட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற வின்னிங்காக தாங்க இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கணிப்புகளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே பார்க்க போகிறோம். அதாவது நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 383 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 5 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஏ போர்டு 5 இறங்கினாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 2. ஏன் 2ன்னு சொல்கிறேன்னா இது அதாவது பவர் அண்ட் ஃப்ளிப்பில் சிங்க் ஆகிற ஒரு நம்பர், அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏ போர்டு 2 ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. செகண்ட் பார்த்துக்கிட்டோம்னா 8க்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. 8 செகண்ட் பார்த்துக்கிட்டா 8 அது இல்லாத பட்சத்தில் 7 தாங்க. அதாவது ஏ போர்டு 5 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 2, 8, 7. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 7, பி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர் தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 7னாலே ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0. அதாவது பி போர்டு 7 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 0 தாங்க. 0க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 4. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபைனலாக 1. அதாவது பி போர்டு இந்த 7 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0, 4, 1 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதனால் மறக்காமல் உங்களுடைய வின்னிங் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களை பார்க்க போகிறோம். சி போர்டு
சி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய வரக்கூடிய வரவேற்புடைய நம்ம இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சி போர்டு 8 வச்சு நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 2 தாங்க. 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 8 2 9 சாரி 2 9 1 இதாங்க சி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 2 9 1 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸிங்ல முக்கியமான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அதுதான். அதனால மறக்காம உங்களுடைய கெஸிங் என்னன்றதை சொல்லுங்க. 2 9 1 ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தாங்க. ஏபி ஏசி பிசி ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா 13 ஓகேங்களா? செகண்ட் ஒன் நம்பர்னா 33. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 28 ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 90 89 51 ஓகேங்களா? இதாங்க மேட்ச் பண்ணி வர்ற கேசிங்ல ஒரு முக்கியமான ஒரு கேசிங். நிர்மல் லாட்டரி கேசிங்ல ஏவிஎஸ்சி பிசிக்கான ஒரு கேசிங் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 1333 2890 298951 13 33 28 90 89 51 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். அதனால மறக்காம உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணாதாங்க மறக்காம மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. அதாவது 578ல இருந்து 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தாங்க. 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங் தாங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 690 ஓகேங்களா? 690 289 ஓகேங்களா? 690க்கு அப்புறம் 289 ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 342 ஓகேங்களா? 342க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 754 ஓகேங்களா? 754 இது வந்து நிர்மல் லாட்டரி கெஸிங்கான 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங். இது நீங்க 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கா நீங்க யூஸ் பண்ணலைன்னா கூட மினிமம் ராவாபாத் அது அப்படியே எடுத்தாவது ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்காக தான் அமையும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 217 ஓகேங்களா? 217 அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 493 ஓகேங்களா? இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ற 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்ல வெறும் 6 கெஸிங் தான். அதனால மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 690 289 342 754 21 217 493 இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸிங்ல முக்கியமான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அதுதான். 690 289 342 754 217 அண்ட் 493 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸிங். உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஆல் போர்டு கெஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஏபிசிக்கான ஒரு கெஸிங் தான் ஆல் போர்டு. ஏபிசி ஏ போர்ட்லயே உட்காரலாம், பி போர்ட்லயே உட்காரலாம், சி போர்ட்லயே உட்காரலாம். அதுக்கான ஒரு கெஸிங் தான் இது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா 3க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதாவது இந்த 578ல இருந்து வரக்கூடிய நமக்கு ஒரு அவுட்புட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா 3க்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 9
2 இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல டுடே ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய இருப்பதற்கு வாய்ப்பு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, 9, 2 ஓகேங்களா. இதாங்க ஆல் போர்டு கெஸ்ஸிங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. 3, 9, 2 ஓகேங்களா. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. 3, 9, 2 இதாங்க. இதோட வீடியோ முடிச்சு எல்லா கெஸ்ஸிங் கொடுத்தாச்சுக்கு நல்லபடியா. நீங்க வேற எது கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நீங்க மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ற வின்னிங் தான் இருக்கும். அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகேங்களா. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டமும் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேமிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இங்கு பெட்டிங்கோ கேம்லிங்கோ நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகேங்களா. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.